எல்லோருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு வனபோஜனம் அப்படின்னா காட்டில் சாப்பிட்றது. ஆனால் நிஜமாக காட்டில் போய் சாப்பிட்றது இல்லைங்க. நம்ம வனம் மாதிரி செடியெல்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில். இப்போ பழைய வீட்டில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் நம்ம தோட்டத்தில் செடிங்க இருக்கும். முக்கியமாக என்ன செடி இருக்கணும்னா 5 செடி இருக்கணுங்க. இன்றைக்கி பூஜை பண்ணுறது இன்றைக்கி துவாதசி, நேற்று ஏகாதசி, இன்றைக்கி துவாதசி. துவாதசி அன்னைக்கு நாங்கள் கார்த்திகை மாதத்தில் நாங்கள் துளசிக்கும் துளசி பக்கத்துலேயே நெல்லிக்காய் செடியும் வச்சு பூஜை பண்ணுவோம். அது உசிரிக்காயின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. அந்த உசிரிக்காயும் துளசி செடியும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு வனபோஜனம்னு சாப்பிடுவோம். வனபோஜனம்னா கலவை சாதம் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரோன்னா நம்ம இன்வைட் பண்ணலாம். இல்லை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயும் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல போய் நம்ம உட்காந்தும் சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பம். இன்றைக்கி நான் வீட்லேயே பண்ணிட்டு வீட்டில் தான் சாப்பிட்றோம். காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேங்க. இந்த வனபோஜனம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சும்மா கெட் டுகெதர். இப்போ நம்ம கெட் டுகெதர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இதை பூஜையாக பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி துவாதசி, கார்த்திகை மாதத்தில் வர துவாதசி அன்னைக்கு நம்ம துளசிக்கும் நெல்லிக்காய் செடிக்கும் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். வீட்டில் நல்ல காரியம்லாம் நடக்கணும், கல்யாணம் நல்லதெல்லாம் நடக்கணும்னா இந்த பூஜை பண்ணி கல்யாணம் பண்ணால் வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நடக்குங்க. அது நாங்கள் பண்ணுவோம் அந்த பூஜை. ஸோ அதை முடிச்சுட்டு வனபோஜனம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கேசரிங்க, நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன் கேசரி. அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி. இதில் குக்கரில் சூட சாதம் இருக்குது. புளியோரை, தயிர் சாதம், சாலட்டுங்க, வெள்ளரிக்காயும் தக்காளியும் போட்டு சாலட்டு. அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை. இது தெலுங்கில் குத்தி வெங்காய் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு, டொமேட்டோ ரசம், அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய். இது ரொம்ப முக்கியங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் இது உசிரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். இது இன்றைக்கி நாங்கள் வச்சு முக்கியமாக சாப்பிடுவோம். அப்புறம் இது கோங்குரா பச்சடிங்க. ஸோ இதுதான் வனபோஜனம் சாப்பாடு. இது ஆந்திராவில் ரொம்ப விசேஷமாக கார்த்திகை மாதத்தில் பண்ணுவாங்க. இந்த நாள் அதனால் கார்த்திகை மாதத்தில் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி துவாதசியாக இருக்கிறதுனால நான் பூஜை முடிச்சுட்டு அதில் நெல்லிக்காய் விளக்கு கூட வைப்போங்க. நாங்கள் நெல்லிக்காயிலே நெய் போட்டு விளக்கு வைப்போம். அதுவும் வச்சுட்டு இன்றைக்கி இந்த சமையல் சமைச்சிருக்கோம், எல்லாம் சாப்பிடுவோம். நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேசரி, வாழைக்காய் பஜ்ஜி, சாலட்டு, புளியோரை, தயிர் சாதம், வெண்டைக்காய் மோர் குழம்பு, நெல்லிக்காய் பச்சடி, கோங்குரா பச்சடி. இதுக்கப்புறம் சாதம், ரசம். இதுதான் எங்கள் வீட்டு துளசி நெல்லிக்காய் செடியோட பூஜை. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆந்திரா வனபோஜனம் பற்றி காட்டியிருக்கேன். இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.